நாட்டுக்கோட்டையின் ராஜகோபுரம் கல்லை பிளந்தொரு கடவுள் வளர்ந்திடும். நாட்டுக்கோட்டையின் ராஜகோபுரம் கல்லை பிளந்தொரு கடவுள் வளர்ந்திடும். பிள்ளையார் பட்டி வாருங்கள், எங்கள் வள்ளல் கணபதியை காணுங்கள். நாட்டுக்கோட்டையின் ராஜகோபுரம் கல்லை பிளந்தொரு கடவுள் வளர்ந்திடும். தேசிநாயகன் வாசம் செய்திடும் மலையின் வடி. புது இமயத்தை உண்டாக்கவா இளையவனே வா, மழை தண்ணீரில் பொன் செய்வோம் வா. துளிகள் கூடி ஆறாகும், நீ வரலாற்று துளியாக வா. வலியவனே வா, உன் வலது கரமழையாகும் வா. இரு மலைகளை பொருத்தி நதிகளை நிறுத்தி விஞ்ஞான கோவில் ஒன்று கட்டுவோம். சேர்வோமா ஓ ஜாதி, சேர்வோமா ஓ ஜாதி. ஊரெல்லாம் உற்சாகம், பொற்காலம் காண்போமா. இந்தியனே வா, புது இமயத்தை உண்டாக்கவா.
விளங்கிட்ட இனிமேலும் பொற்காலம் காண்போமா இந்தியனே வா. புது இமயத்தை உண்டாக்கவா வெள்ளை இருள் நீங்கி காந்தி தேசம் பேர் பெற வேண்டும். கங்கை காவேரி தொட வேண்டும். நம் பாலைவனத்தில் பாலை விட வேண்டும். சேர்வோமா ஓர் ஜாதி கண்ணம்மா கண்ணம்மா ஒன்றுபடு வென்று விடு. உலகில் பெரிதென்று ஏதுமில்லை. வா பறக்கும் வானம் அது பெரியதுதானே. சிறகின் முன்னே அது சிறியதுதானே. தேசம் ஒன்றாய் செய்வோமா சேர்வோமா ஓ ஜாதி சேர்வோமா இந்தியனே வா. புது இளையத்தை உண்டாக்கவா இளையவனே வா. மழை தண்ணீரில் பொன் செய்வோமா. துளிகள் கூடி ஆறாகும். நீ வரலாற்றில் துளியாக வா. வலியவனே வா. உன் வலது கர்மனையாகும் வா. இரு மலைகளை பொருத்தி நதிகளை நிறுத்தி விஞ்ஞான கோவில் ஒன்று கட்டுவோம். இரு மலைகளை பொருத்தி நதிகளை நிறுத்தி விஞ்ஞான கோவில் ஒன்று கட்டுவோம். சேர்வோமா ஓர் ஜாதி வெல்வோமா விதியெல்லாம் மலைகட்டி வாழ்வோமே. அணைகட்டி வாழ்வோமா. கொடிகட்டி ஆழ்வோமா. உயிரெல்லாம் ஒன்றே உறவாவோம் இன்றே. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றே சொன்னான் பாரதி. வாழும் உலகை அன்பால் வெல்ல செய்வோம் செய்வோம் ஓர் விதி. நேயம் இருந்தால் போதுமடா. காயம் உடனே ஆறுமடா ஆறுமடா. இணைவோம் இணைவோம் இதயம் பூக்க இணைவோம் 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 இடரை நீக்க இணைவோம் 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 மனிதம் காக்க இணைவோம் இணைவோம். உயிரெல்லாம் ஒன்றே உறவாவோம் இன்றே. மேலே என்ன கீழே என்ன ஏனோ இந்த பாடுகள். ஆசை அன்பு காதல் கொண்டால் தீரும் எல்லை கோடுகள். வாசம் மலரின் மேடையடா. நேசம் உலகின் ஆடையடா ஆடையடா. இணைவோம் இணைவோம் இதயம் பூக்க இணைவோம் 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 இடரை நீக்க இணைவோம் 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 மனிதம் காக்க இணைவோம் இணைவோம்.
என்றே பார்த்து வானம் பொழிவது இல்லையடா. நீயா நானா சண்டை போட பூமி சுழல்வது இல்லையடா. மரம் என்றால் காற்று, மணல் என்றால் ஊற்று, இயற்கையில் ஏது பிரிவினை, இணைவதுதானே ஒரு துணை. எதுவும் இங்கே கைவசமாக அறிவோம் அறிவோம் மனிதமே. முடியும் என்றால் உதவிகள் செய்து களைவோம் களைவோம் துயரமே துயரமே. இணைவோம் இணைவோம் இதயம் பூக்க இணைவோம் 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 இடரை நீக்க இணைவோம் 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 மனிதம் காக்க இணைவோம் இணைவோம். உயிரெல்லாம் ஒன்றே உறவாவோ என்றே. நெஞ்சில் நேசம் கொள்வோம் என்றால் கல்லும் தெய்வம் ஆகுமே. உண்மை அன்பை நாமும் காட்ட மற்றும் கேக் வெட்டுதல். 5 நூற்றாண்டு விழா உறுதிமொழி. 6 வரவேற்பு நடனம். 7 ஆண்டறிக்கை. 8 நாடகம். 9 நடனம். 10 மாணவர்களின் சொல்லாடல். வாசனை போல் அனைத்துலகும் இந்த முறை எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழரங்கே தமிழரங்கே முன் சீரிழமை சியமியன் சேர்மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நமது பள்ளியில் 122வது ஆண்டை நோக்கி பயணம் செய்யும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி காடர்ந்தகுடியின் பள்ளி நூற்றாண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்த ஐனார்கோவில் ஒன்றிய வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் 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 முன்னாள் ஆசிரியர்கள், மாணவர்கள், SMC தலைவி மற்றும் உறுப்பினர்கள், PTA தலைவி மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள், நம் மாணவ செல்வங்கள்
அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் இத்தருணத்தில் பெருமையுடன் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். அவ்வளோ மட்டும் தள்ளுது. அப்படியே வச்சுட்டு பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. எஸ்எம்சி தலைவி எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்கக்கா. இங்கே பாருங்க. மேம் இங்கே பாருங்க. இங்கே பாருங்க மேம். வந்திருக்காங்கடா. ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு நினைப்பாங்க. ஐயா இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க ஐயா. இங்கே பாருங்க. அடே கேட்டில் கட்டி வச்சோடு இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க அம்சம். இங்கே பாருங்க. கல்வி எங்களின் அடிப்படை உண்மை. எங்களின் அடிப்படை உரிமையை எங்களுக்கு உறுதி செய்தது. எங்களின் அரசு பள்ளியே நம் அடையாளம். அதுவே நம் வழிகாட்டு. நம் ஆசிரியர்களை நம் கலங்கரை விளக்கம். அனைவருக்கும் சமத்துவமான கல்வியை சமூக நீதியுடன் உறுதி செய்த அரசு பள்ளியின் வளர்ச்சி என்பது நம் அனைவரின் கூட்டு பொறுப்பு. பள்ளியின் வளர்ச்சிக்கு துணை நிற்பதை உதவியாக கருதாமல் நம் கடமையாக கருதுவோம். நம் பள்ளியின் மேம்பாட்டிற்காக ஒருங்கிணைந்து செயல்படுவோம். கல்வி என்னும் பயணத்தில் தன்னம்பிக்கையே, கனவுகளே, சமூக நீதியே, சுதந்திரத்தை நமக்கு அளித்த நம் அரசு பள்ளியுடன் உடனிப்போம் என்று இந்நூற்றாண்டு திருவிழாவில் அனைவரும் இணைந்து உறுதியேற்கிறோம். நம் பள்ளி நம் பெருமை, நம் பள்ளி நம் பொறுப்பு. இங்கே பாருங்க.
வாங்கிடா. மேம் இங்கே பாருங்க. மேம் இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே இருக்கேன். இங்கே பாருங்க மேம். கொடுங்க மேம். கொடுங்க கொடுங்க. இங்கே பாருங்க. கொடுங்க. இங்கே பாருங்க மேம். வேணும். இங்கே பாருங்க. இங்கே பாருங்க மேம். இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. ஐயா ஐயா ஒரு நிமிஷம். அனைவரும் கரவொலி எடுப்போம். அப்படியே இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. அப்படியே கொடுங்க மேம். இங்கே பாருங்க. அப்படியே இங்கே பாருங்க. தேவண்டிப்பட்டியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு கொண்டாடி இங்கே பாருங்க. மேம் இங்கே பாருங்க. இங்கே பாருங்க மேம். மேம் இங்கே பாருங்க. மேம் இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. நல்லா உள்ள தெளிவாங்க. இருங்க இருங்க இருங்க. இங்கே பாருங்க. பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சார் நல்லா முன்னாடி வாங்க சார். இங்கே பாருங்க சார். இங்கே பாருங்க. இங்கே பாருங்க சார். சார் அப்படி சேர்ந்து வாங்க சார். சேர்ந்து நில்லுங்க. அப்படியே இங்கே பாருங்க மேம். இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. சார் இங்கே பாருங்க. சார் இங்கே பாருங்க. மேம் இங்கே பாருங்க. மேம் இங்கே பாருங்க. பாருங்க. போட்டுக்கு பாருங்க. மேம் இங்கே பாருங்க மேம். இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. பருகவே செந்தமிழில் கவி பாடி உளமா
வருகவே வணங்கி பாடுகிறேன் வருகவே 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 ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி காடலங்குடி யாதானம் நாடாமல் ஊராமல் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு கற்றவர்களுக்கு எல்லா நாடும் தன்னாடா என்ன ஊரும் தன்னூரா. எங்கள் ஊர் பள்ளியான காடலங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 2024-25 கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கை வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். Education is man's third eye. கொட்டனை தூரும் மனத்தேடி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. மனதை தோண்ட தோண்ட நீர் சுரப்பது போல எங்கள் பள்ளியில் படித்தவர்கள் முன்னேற்றம் அடைந்தவர்கள் என்பதற்கு முன்னாள் மாணவர்களே சான்று. ஆறில்லா ஊருக்கு அழகுபால், பள்ளியில்லா ஊருக்கு அறிவுபால். ஆனால் அதற்கு வாய்ப்பின்றி எம் ஊரில் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே 1902ஆம் ஆண்டு தொடக்கப்பள்ளி வந்துவிட்டது. 122 ஆண்டுகளாக தன் செம்மையான பயணத்தால் வளர்ச்சி அடைந்து இன்று 100ஆண்டு விழா கொண்டாடுவதில் மிகுந்த பெருமை அடைகிறோம். எம் பள்ளியில் 90 மாணவ மாணவியரும் 4 ஆசிரியர்களும் ஆசிரியருடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பாதையில் விட்டு செல்லாமல் நல்ல பாதையில் விட்டு செல்பவரே நல்ல ஆசிரியர். ஊர்கூடி தேரிழுக்கும் போல என் பள்ளி எனும் தேரை இழுத்து அதில் உள்ள மாணவ தெய்வங்களுக்கு கல்வி எனும் ஆராதனையை சிறப்புடன் செய்து வருகிறோம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு எண்ணம் எழுத்தும் என்ற முறையில் கற்றல் பணி சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. தேனில் விளைச்செல்வம் கல்வி ஒன்றே அழியாத செல்வம். கல்வி செல்வத்தோடு ஒழுக்கம், ஒற்றுமை, கீழ்ப்படிதல் போன்ற நற்பண்புகளை வளர்த்த பெருமை ஆசிரியர்களையே சாரும். இந்த ஆண்டு புதிதாக ஸ்மார்ட் கிளாஸ் தொடங்கப்பட்டு வைஃபை, ஸ்மார்ட் போர்டு போன்றவை நமது அரசால் நமது பள்ளிக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை இத்தருணத்தில் சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். NSNOP நம் பள்ளி நம் பெருமை என்ற தமிழக அரசால் அமைக்கப்பட்ட இத்தலத்தில் நமது மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 பள்ளிகளில் நம் பள்ளியும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த ஆண்டு 20 டெஸ்க்பெஞ்ச், கம்ப்யூட்டர்ஸ் 2, ஃபேன் 2, RO சிஸ்டம் என 2 கம்ப்யூட்டர்கள் என வழங்கப்பட்டு மாணவர்களை கல்விக்கு உறுதுணையாய் உள்ளது. நம் பள்ளியில் அரசால் வழங்கப்படும் அனைத்து வகையான நலத்திட்டங்களும் உரிய காலத்தில் பெற்று மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. காலை உணவு திட்டமும் மதிய உணவும் சிறந்த முறையில் வழங்கப்பட்டு வருகிறது. மாணவ மாணவியருக்கு கல்வி உதவித்தொகை பெற ஜீரோ பேலன்ஸில் அனைத்து மாணவர்களுக்கும் வங்கி மற்றும் அஞ்சலக வங்கி கணக்கு தொடங்கி கொடுக்கப்பட்டுள்ளது. எங்கள் பள்ளியில் சைல்ட் ஹவுஸ் சிஸ்டம் இந்த ஆண்டு புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் தலைமை பண்புகளை வளர்க்கவும், சுத்தம், சுகாதாரம், ஒற்றுமை போன்ற பண்புகளை வளர்க்கவும் இந்த சிஸ்டம் மிகவும் பயனுள்ளதாக செயல்பட்டு வருகிறது. எங்கள் பள்ளியில் நடைபெறும் விழாக்களுக்கும் பள்ளி வளர்ச்சிக்கும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கும் ஊராட்சி மன்ற தலைவர், பெற்றோர்கள், உறுப்பினர்கள், IDK தன்னார்வலர்கள், PTA தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், முன்னாள் மாணவர்கள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக உள்ளது. இந்த ஆண்டு புதிதாக ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் தொடங்கப்பட்டு நமது அரசால் நமது பள்ளிக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை இத்தருணத்தில் சொல்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம்.
NSNOP நம் பள்ளி நம் பெருமை என்ற தமிழக அரசால் அமைக்கப்பட்ட இத்தலத்தில் நமது மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளில் இதுவும் ஒன்று என்பதனை நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம். Education is the most powerful weapon which you can use to change the world. இத்தகைய பெருமைமிகு கல்வியை பெற பெற்றோர்கள் அனைவரையும் குழந்தைகளை நம் பள்ளியில் சேர்த்து பயன்பெறுவேன். அரசு பள்ளியில் சேர்த்து நற்கல்வி பெறுவோம், வாழ்வை மாற்றுவோம், உலகை உயர்த்துவோம் என கூறி இப்பாட்டறிக்கையை உகவையுடன் நிறைவு செய்கிறேன். இப்பள்ளியால் எங்களுக்கு பெருமை, முன்னாள் மாணவர்களால் இப்பள்ளிக்கு பெருமை. நன்றி. சுற்று வட்டார கிராம பொதுமக்களே, இந்த பள்ளியினுடைய குழந்தைகளுடைய பெற்றோர்களே, இந்த பள்ளியில் படிக்கும் மாணவ சிறார்களே, இங்கே மேடையிலே அமர்ந்துள்ள பிரமுகர்களே, கல்வி அலுவலர் அவர்களே, இந்நாள் இப்பள்ளியில் பணிபுரித்து வருகின்ற ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த பள்ளியிலே நான் 20 ஆண்டுகள் தலைமையாசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்று 2002 நூற்றாண்டு விழா கண்ட தலைமை ஆசிரியர் என்ற முறையிலே நான் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று உங்களிடமிருந்து உங்களுடைய நல்வாழ்த்துக்களை நான் பெற்று உங்கள் அனைவரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. நான் பேசினால் மணிக்கணக்காகிவிடும், குழந்தை நிகழ்ச்சிகள் எல்லாம் ஓடிவிடும். நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட். என்னுடைய படித்த பிள்ளைங்கள்லாம் இருக்கிய உங்க பிள்ளைங்கள்லாம் நீங்கள்லாம் மஞ்ச வண்டியில் அனுப்பணும்னு ஆசைப்படுறீங்க, யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டு அனுப்ப ஆசைப்படுறீங்க. நான் இருந்த காலத்திலேயே அந்த மஞ்ச வண்டி இங்கே பள்ளிக்கூடத்துக்கு வந்துச்சு. யாரும் நான் விடலை. நான் பால்வாடி பள்ளிக்கூடத்து பிள்ளைய கூட குட்டி கொண்டாடி உள்ள வச்சு நான் கிளாஸ் எடுத்த தலைமை ஆசிரியராக இருந்தாலும் நான் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தேன். அதனால இந்த பள்ளியில சுற்று வட்டாரங்க 13 பள்ளி குழந்தைகள் இங்கே வந்து படித்தாங்க. 1ஆவது அட்மிஷன் கூட போட்டாங்க. ஆகவே நான் வந்த பிறகு முன்பு இருந்ததை விட 90 குழந்தைகள் அதிகமாக சேர்க்கப்பட்டேன். ஒவ்வொரு ஆண்டும் 50 குழந்தைகள் 1ஆவது அட்மிஷன் ஆகும். அப்படி இருந்த காலம். ஆனால் இப்போ நீங்க எல்லாம் அந்த மஞ்ச வண்டிக்கு ஆசைப்பட்டு புள்ள ஆங்கிலம் படிக்க ஆசைப்பட்டு அந்த பிள்ளைகளை அனுப்பி விடுறீங்க. அங்கே போய் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து அவங்களுக்கு சரியில்லை. இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து 5வது ஹைஸ்கூலுக்கு போன பிள்ளைங்களை இங்கே பழகி போன முன்னாள் அதாவது பிஇடி அதாவது உயர்ந்தது அறிஞனுடைய அண்ணன், அவர் பேர் சொல்லக்கூடாது, எனக்கு ஒரு ஆசிரியர் கணேசன் அவர்கள் நம்ம பிள்ளைகளை கூட்டி வச்சு வெளியூர்லேருந்து வர பிள்ளைகளை 8வது படித்து வர பிள்ளைகளை உட்கார வச்சு கேள்வி கேட்பார். நம்ம பிள்ளைங்க தான் பதில் சொல்லணும். மற்ற பள்ளியிலிருந்து வரக்கூடிய 8வது பிள்ளைங்க பதில் சொல்ல தெரியாது. அந்த அளவுக்கு இந்த பள்ளி உயர்ந்து இருந்தது. ஆகவே தான் இதை பார்த்து சுற்றி வட்டார மக்கள்லாம் இங்கே ஒன்றா நம்ம பிள்ளைகளை சேர்த்தார்கள். ஆனால் இன்றும் அன்று போல் இன்றும் இந்த பள்ளி வளர வேண்டும் என்பதற்கு நினைத்தால் கிராம பொதுமக்களாக நீங்கள் அனைவரும் உங்கள் பிள்ளைகளை ஆங்கில பள்ளி ஆங்கில பக்கம் வேண்டாம், இங்கே ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கிறார்கள், அவர்கள் நன்கு அங்கே ஆங்கிலம் கற்றுக் கொள்ளலாம். இன்னொன்று சொல்லக்கூட ஒரு முக்கியமான பாயிண்ட். எல்லாரும் சொல்லுவீங்க என்கிட்ட, நீங்க ஊராட பிள்ளைகளை ஊற்றி வளர்க்குறீங்க, உங்க பிள்ளை நல்லா வளரணும்னு சொன்னீங்க, உங்க வாழ்க்கை படிச்சிருக்கு. இந்த பள்ளியில் என் மகன் 2 பேரும் சேர்த்து வச்சிருந்தேன். ஒருத்தர் 23 டிகிரி முடிச்சிருக்கான், ஒருத்தர் 10 டிகிரி முடிச்சிருக்கான், ஒருத்தர் எத்தியோப்பியாவில் 7 லட்சம் சம்பளம் வாங்குறான் மாசம். அவனும் ஆசிரியர் என்ன இருக்கான். தமிழ் கல்வி கற்று அவன் ஆங்கிலம் படிச்சாதான் படிச்சு கொண்டு வரணும் அவசியம் கிடையாது. தமிழ் படித்தவங்க வரலாம். ஆகவே தான் இதை சொல்லி காட்டுறேன் அவங்ககிட்ட. சரிண்ணா, நான்லாம் படித்த காலத்தில் ஆங்கிலத்தை அதிகமாக படிக்கல. நான் எஸ்எஸ்சி படித்தவங்க. நான் டயட்டில் போய் நான் ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தேன். டயட்டில் 10 வருஷம் நான் பழைய புது ஆசிரியருக்கு நான் பாடம் கற்றுக் கொடுத்துருக்கேன். மஞ்சூர் பைக்கில் 10 வருஷம் நான் பைக்கு நான் இருந்திருக்கேன். ஆகவே படித்து ஆங்கிலம் படித்தாத்தான்னு கிடையாது. சரிண்ணா, என்னுடைய மாணவர்களை பெற்றோர்கள் வளர்ப்பதை குறித்து தான் இருக்கிறது. சரிண்ணா, காலையில்
இந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற முறையில முறையாக நீங்க கவனிச்சு அடுத்த ஆங்கில பள்ளிக்கு அனுப்புற மாதிரி இந்த பள்ளிக்கு நீங்க அனுப்ப முயற்சி பண்ணுங்க. அந்த பிள்ளை ஒழுங்கா நல்லா படிக்கும். ஆகவே தயவு செய்து நான் உங்களை வேண்டி விட்டு கேட்டுக் கொள்வதெல்லாம் உங்கள் பிள்ளைகளை இந்த பள்ளியிலே சேர்த்து பழைய காலத்துல மாதிரி பள்ளி என்று பேர் பெற்ற பள்ளி இப்ப ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளின்னு பேர் இருக்கு. என்ன விஷயமா மாவட்ட முதன்மை பள்ளின்னு பேர் இருந்துச்சு. அந்த மாவட்ட முதன்மை பள்ளி இல்லாம போச்சு. காரணம் நீங்க தான் காரணம். உங்க பிள்ளைய நீங்க எல்லாம் அங்கேயே அனுப்பி விட்டீங்க. ஆகவே தயவு செய்து உங்களை மீண்டும் கேட்டுக் கொள்கிறேன். உங்கள் குழந்தைகளை இந்த பள்ளியிலே சேருங்கள். இந்த பள்ளி வளர்ச்சி அடையக்கூடிய பள்ளி, வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய பள்ளி. ஆகவே இந்த கிராமம் வளர்ச்சி அடைய வேண்டுமானால் இந்த கிராமத்துடைய பெருமை சேர்க்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் கையில் தான் இருக்கிறது. ஆகவே நான் உங்களை பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன். அதிகமா ஒன்றும் பேச விரும்பல, தொடர வார்த்தையை முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் நான் பேசுறதுக்கு நிறைய டெக்னிக் போவேன், இதெல்லாம் தெரியாது. இருந்தாலும் அதே போல விரும்பல நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அடுத்து பிள்ளையோட யோசனை தான் இருக்கு, அதை பார்த்து வரேன். நான் அந்த பழைய 10 ஆண்டுகள் ஆண்டுகள் நடத்திருக்கேன். 10 ஆண்டுகளா 20 வருஷத்துல 10 ஆண்டுகளா 10 சுற்றுலா, ஒரு வருஷம் சுற்றுலான்னா ஒரு வருஷம் ஆண்டுகளா இந்த மாதிரி நடத்தியிருக்கேன். ஆகவே ஊர் பொதுமக்களே, வட்டார பல அலுவலர் அவர்களே, ஆசிரிய பெருங்குடி மக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பள்ளியிலே படித்து இந்த பள்ளியிலே 13 ஆண்டு காலம் இங்கு வேலை பார்த்தேன். அப்பொழுதே நாங்கள் 11 பேர் ஆசிரியராக இருந்தோம். 11 பேர். அந்த அளவுக்கு இந்த பள்ளி தொடக்கத்தில் இருந்தே வளர்ச்சி பெற்று வந்தது. ஒவ்வொரு வருடமும் பதிவும் வருகையும் கூடிக்கொண்டே இருக்கும். இப்பள்ளியிலே என்னிடம் பயின்ற மாணவர்கள் எத்தனையோ பேர் அரசு வேலைகளில் இன்னமும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கேட்டாலே சொல்லுவார்கள், கணேசன் ஆசிரியர் எப்படி அடிப்பார், எப்படி கிள்ளுவார் என்பதெல்லாம் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு அப்பொழுது பெற்றோர்கள் ஆசிரியர்களை மதித்தார்கள். தற்போது பிள்ளையை அழித்து விட்டால் பெற்றோர் உடனே வந்து ஏன் என் பிள்ளையை அடித்தா அப்படின்னு கேட்கிறார். ஒரு பழமொழி உண்டு, அடித்த பிள்ளைதான் படிக்கும். ஒவ்வொரு பெற்றோரும் அதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம பிள்ளையை அடித்தாங்க, எதற்காக அடிக்கிறாங்க? நம்ம பிள்ளை தவறு செஞ்சிருக்கேன் அடிச்சிருப்பாங்க, அல்லது பாடம் படிக்காம வந்திருக்கேன் அடிச்சிருப்பாங்க. அதை மனசுல நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஒரு தாழ்வான மனப்பான்மை உங்களுக்கு ஏற்படாது. அதோடு பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு முன்மாதிரி. நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோமோ அதற்கு தகுந்தவர்கள் தான் நம் குழந்தைகளும் நடந்து கொள்ளும். பள்ளிக்கூடத்தில் இருக்கும் நேரம், ஒழுக்கம் இவற்றை நன்கு போதிக்க வேண்டும். நாங்கள் படிக்கிற காலத்தில் பெற்றோர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள். எங்கள் பெற்றோர்களுக்குனா கையெழுத்து போட தெரியாது, என்னமோ எழுத தெரியாது. இப்போ எல்லா பெற்றோர்களுமே கல்வி அறிவு பெற்றவர்கள். கல்வி அறிவு பெற்றவர்கள் நம் குழந்தைகளை எவ்வாறு கல்வியை வளர்க்க வேண்டும் என்பதை நீங்களும் அதில் பங்கு பெற்றுக் கொண்டு செயலாற்ற வேண்டும். அடுத்தவருக்கு பேச நேரம் கொடுப்பதா இத்துடன் எனது சிறிய உரையை முடித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. நடனம் அரசு பள்ளியின் பெருமையை பாடலோடு மட்டுமின்றி ஆடல் மூலமாகவும் காண்பிக்க வருகிறார்கள் எம் பள்ளியின் 2ஆம் வகுப்பு மாணவிகள். அம்மா அப்பா டீச்சர் கூட ஊர் மக்கள் சேர்ந்து அரசு பள்ளியின் அங்கம்மாவோ SMCயில் சேர்ந்து பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம்
இருப்பா இருப்பா. இங்க பாருங்க. இதே பள்ளியில் நானும் படிச்சிருக்கேன். ஆனால் எங்கள் ஆசிரியர் கணேசையா சொன்ன மாதிரி பெரம்பை எடுத்தாங்கன்னா பெரட்டு ஓடி போயிடுவான். மறுபடி ஏற்றி கொடுத்து போட உட்காந்து வயிற்றுல முடிச்சு கிள்ளுவார். கிள்ளும் போது உயிர் போத. ஏன்னா வலி அப்போ தெரிஞ்சு, ஆனால் அவங்க கொடுத்த ஒரு வழி வந்து இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால என்ன சொல்லுங்க, படிப்பு எவ்வளவு முக்கியங்கிறது பெரிய உதாரணமா இருக்கு. அதுக்கு வந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பொதுமக்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆசிரியர் ஒரு பக்கம் கல்வி போட்டினாலும் பெற்றோர்கள் முழு பங்கு எடுக்க வேண்டும். என்றால் ஒரு குழந்தை வந்து தாய்க்கும் தந்தைக்கும் தான் சொல்படி கேட்கும். மூணாவது பட்சம் தான் ஆசிரியர்கள் பேச கேட்கும். அப்படி கேட்கும் வகையில் வந்து ஃபர்ஸ்ட் தாய், அதுக்கடுத்து தந்தை, மாதா பிதா குரு தெய்வம், தெய்வம் நாலாவது. அப்படின்னு பட்சத்தில் எப்பவுமே இப்ப சொல்றேன், இந்த வயதுல என்ன சொல்றோமோ அதுதான் உள்ளத்திலையும் மைண்ட்லயும் இருக்கும். 5ல விளையாது, 50ல விளையாது. அப்படி நான் படிக்கிற காலத்தையே சொல்லி கொடுத்துருக்காங்க சார். அதைத்தான் இப்ப நான் சொல்றேன். அந்த 5 வயசுல என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது மைண்ட்ல நல்லா உட்கார்ந்து செயல்பாட்டுக்கு வரும். அவனை அட்ரா அப்படின்னு சொன்னாங்க, அது மண்டல் ஏறிடும். அது சொல்லக்கூடாது. ஏன்டா பாவம் அடிக்கிற, பாம்பா அடிக்கக்கூடாதா, அண்ணன்டா தம்பி அடிக்காத, உன் ஃப்ரெண்டு அடிக்கக்கூடாது அப்படி சொல்லி கொடுத்தா அது மைண்ட்ல ஏறி அப்படியே இருக்கும். ஒரு சில வீட்டில் பார்த்துருக்கேன், அவனை அப்படி அடிச்சா அவனை அடிச்சிடக்கூடாது, ஏன்டா விட்டு வந்த, அது சொல்லவே கூடாது இந்த வயசுல உள்ள குழந்தைகள். ஏன்னா இந்த வயசுல அறிவு வந்து அறிவை மட்டும்தான் ஊட்ட வேண்டும், கெட்ட பழக்கங்களை சொல்லவே கூடாது. ஒரு பள்ளிக்கூடத்துல நான் கேள்விப்பட்ட சொல்றேன், ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பையனும் சண்டை போட்டாங்க. ஒரு பையன் அந்த பையனை மண்டையை உடைச்சிட்டான். அப்ப வீட்டுக்கு போறான், அம்மா என்னை மண்டை உடைச்சிட்டேன் அப்படி, இன்னார் மயம் அப்படி பேரை கூட சொல்ல, இன்னார் மயம் உடைச்சுட்டேன் அப்படின்னு சொல்ற. அப்ப என்ன பண்றாங்க அந்த பெற்றோருடைய அம்மா அப்பாவு, மண்டையை உடைச்சாங்க, அந்த பையன் போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்ட உடனே இந்த மண்டை உடைச்ச பையன் அம்மாவுக்கு அப்பாவுக்கு கோவம் வந்து, ஏண்டா இப்படி செஞ்சாங்கன்னு போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே ஓடி போய் ஒழிக்கிறாங்க அந்த பையன். அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, சரி புள்ளைய அடிச்சாங்க, நம்ம நீ பேச வேணாம் அப்படின்னு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அத்த அடி அவங்க புள்ளைய அடிச்சு விட்டோமே, எங்கிட்டு ஓனாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தேடி போறாங்க. அந்த புள்ள ஒண்டி பயந்துட்டாரு, தம்பி உன்னை அடிச்சு விட்டாண்டா, நீ செஞ்ச தவறான அடிச்சு, ஏன்டா அப்படி பண்ற, பாடாச்சலாம் அப்படின்னு தூக்கி தாய் அரவணைச்ச உடனே அந்த குழந்தையோட கட்டி பிடிக்குது அம்மாவை. கட்டி பிடிச்ச உடனே அப்ப என்ன ஆகுது, அடிச்ச வலியும் போயிருது, அந்த கோபமும் போயிருது. தாய்க்கு அந்த பரிதாபம் வந்து அந்த அன்பு வந்து பரிதாபம் வந்து அன்பா மாறுது. அப்ப சொல்லுது அந்த அம்மா, தம்பி ஏன்டா அப்படி பண்ற, அவன் யாரா, ஓ அண்ணன்டா, அடிக்கலாமாடா, உனக்கு தம்பிடா, அடிக்கலாமா, அடிக்க கூடாது, நல்ல மொழியா இருக்கணும், அவன் அடிச்சா கூட ஏன் வந்து சொல்லு, இல்ல திருப்பிட்டு சொல்லு, இப்படி பேசாதான்னு சொல்லு, அது வந்து அடிக்காது அப்படின்னு சொன்னோன்னு அந்த சரிம்மா சரிம்மா அப்படின்னு போய் வீட்டுக்குள்ள உட்காந்து சோறை ஊட்டுறாங்க. அந்த சோறை ஊட்டும் போது கட்டி பிடிச்ச அரவணைக்கு முத்தவ சோறு ஊட்டுறாங்க. அந்த சோறு பருக்க என்ன பண்ணுது, மைண்ட்ல வந்து அம்மா அடிச்சு நம்ம தப்பு பண்ணோம், அதனாலதான் அம்மா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட தவறை மறந்து விடுகிறது. மறுபடியும் சொன்ன நல்ல வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக வளரும். அதே போல பெற்றோர்கள் வந்து தீய பழக்கத்துக்கு இடைவெளிக்கு இல்லாமல் நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுத்து, ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து, கல்வியை நல்ல கற்றுக் கொடுக்க சிறப்பாக பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அன்பார்ந்த இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள வட்டார வளர்ச்சி அலுவலர்
வட்டார கல்வி அலுவலர் பெருமக்களே, முன்னாள் இந்நாள் ஆசிரியர் பெருமக்களே, முன்னாள் இந்நாள் மாணவ செல்வங்களே, கிராம பொதுமக்களே, உங்கள் அனைவரையும் கைகூப்பி வணங்கி வாழ்த்தி வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். என்னுடைய சிறிய உரையை துவக்குகிறேன். என்னுடைய பெயர் தாய் தந்தை வைத்த பெயர் பாண்டி. 1951 பிறந்த. இப்போ என்ன வயசுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ 2025. 1951 பிறந்த என்னை 5 வருடம் கழித்து எனது தந்தையார் இந்த பள்ளிக்கு அழைத்து வந்தார். அப்போலாம் 5 வயசுல தான் சேர்க்கணும். இப்போ மாதிரி 3 வயசுலேயே பள்ளியில் சேர்த்து விட்டு கிண்டர் கார்டன், எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிலாம் அப்படி கிடையாது. 5 வருஷம் பூர்த்தி ஆகணும், பள்ளிக்கு கூட்டிகிட்டு வரணும். நான் படித்த பள்ளி ஒரு ஓட்டு கட்டடம் தான் இந்த பின்னாடி இருந்தது. அதோடு சேர்ந்து விநாயகர் கோயிலுடைய உட்பகுதியில் கிளாஸ் நடக்கும். அப்போ 1956 என்னை மாணவனாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்தாங்க தாயார் தவப்பில். அப்போ ஒரு ஓட்டு கட்டடம் தான். என்னுடைய தலைமை ஆசிரியர் வேலாயுதம். அப்போலாம் ஆசிரியர் பணிங்கிறது இந்த ஊர்லேயே தங்கி மாணவர்களுக்கு கல்வி போத்து கொடுத்தாங்க. நேரம்லாம் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் மேல்நிலை பள்ளி 6வதுலேருந்து 10வது 11வது போனோம்னா அங்கேயே ஆசிரியர், முன்னாள் ஆசிரியர் இந்த ஊர்லேயே தங்கி கல்வி கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ கல்வி தரம்லாம் அதிகமாக நல்லபடியாக இருந்தது. அது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ இருந்த ஒரு ஒழுக்கம் இப்போ படிக்கிற பிள்ளைங்கள்கிட்ட அவ்வளோ அதிகமாக கண்டுகொள்ள முடியாது. இப்போ எல்லாருமே போட்டி போட்டு, முருகன் சார் சொன்னார், பள்ளி பிள்ளைகள்லாம் எல்லாருமே ஆங்கில முகத்தில் எல்லாரும் ஆங்கில பள்ளியில் சேர்க்க ஆரம்பிச்சிடறான்னு சொல்லி சொல்கிறாங்க. காலையில் பார்த்தா பிஓசி பள்ளின்னு ஒரு வண்டி போகுது, அறிவானந்த பண்டின்னு ஒரு வண்டி போகுது, டாக்டர் அப்துல் கலாம்னு ஒரு வண்டி போகுது, யாதவ கல்லூரின்னு ஒரு வண்டி போகுது, நல்மெய்ப்பார்னு சொல்லி ஒரு வண்டி போகுது. இப்போ இத்தனை ஆங்கில பள்ளிகள் இருக்கும் பொழுது பெற்றோர்கள் அந்த பள்ளியில் சேர்த்து நம்ம பிள்ளைகளை பெருமை அடைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதில் தப்பு கிடையாது. இருந்தாலும் இந்த பள்ளியில், தொடக்க பள்ளியில் தாய்மார்கள், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பயிலுவதற்கு முன் உதாரணமாக இருக்கணும். நாங்கள் படிக்கும்போது 400 பேர், 300லேருந்து 400 பேர் துவக்கப்பள்ளியில். அப்போ புஸ்தகம்லாம் கிடையாது. ஒரு ஸ்லேட்டு, ஒரு பைய, இந்த ஆனா, அம்மா, அப்பா, ஆடு, இலை, ஈக்கல்னு எழுதியிருக்கு, அது ஒன்று. பக்கத்தில் அந்த உயிர்மை எழுத்து 247 இருக்குது, இது ஒன்று. அப்புறம் 1லேருந்து 5வது வாய்ப்பு 2 புஸ்தகம் தான். அதை வச்சு தான் நாங்கள்லாம் படித்தோம். அந்தளவுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தாங்க எங்களுக்கு. நாங்கள் அதை வச்சு கல்வி பயின்று 6வதுலேருந்து மேல்நிலை பள்ளிக்கு, அப்போ 11வது தான், இப்போ தான் 12வது. அப்போ உள்ள ஆசிரியர்கள் எனக்கு தலைமை ஆசிரியர் வேதகிரி. அவர் ரொம்ப முடியாதவர். அந்த தலைமை ஆசிரியருக்குலாம் ஒரு குவார்டர்ஸ், அந்த காந்தி மேடைக்கு பக்கத்தில் ஒரு குவார்டர்ஸ் இருக்குது. முடியாதவர், காசு நோய் உள்ள ஆசிரியர். எங்களெல்லாம் காம்போஸ்ட் மேஸுக்கு கூப்பிட்டு அவர்களுடைய இல்லத்திலே வச்சு சொல்லி கொடுத்தாங்க ஒரு 11 பேருக்கு. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆசிரியர்கள்லாம் இருந்தாங்க. தன்னையை அர்ப்பணித்து கல்வி பணிக்காக மாணவர்கள் செல்வங்களுக்கு அந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆசிரியர்கள்லாம் ஊருக்கே போக மாட்டாங்க, இங்கேயே தங்கியிருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. ஆசிரியர் பெருமக்கள் கரெக்டாக வராங்க. சாயந்தரம் 4 மணிக்கு 6ஆம் நம்பர் வண்டி எப்போ வருதோ அப்பயே போயிடுறாங்க. அப்படி இருக்கிற காலத்தில் நாங்கள்லாம் பயின்று முன்னேறி வந்தோம். இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க ஓரளவுக்கு பெரிய ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆகலைன்னாலும் ஓரளவுக்கு மாவட்ட அளவில் ஆசிரியர்கள், காவல்துறை, மாவட்ட அளவில் அதிகாரிகள், பிஏஓ போன்ற பல்வேறு அலுவலக பணிகளை செய்கிற மாதிரி வேலை வாய்ப்பு கிடைத்து நாங்கள் ஒரு வகைக்கு நல்லபடியாக உயர்ந்து வந்துள்ளோம். எதற்கு சொல்கிறேன்னா, நம்ம சிறிது கற்றாலும் தமிழ் மொழி இன்னைக்கு மிக முக்கியமான உலக தாய்மொழி தினம். நம்ம நாட்டில் பல்வேறு மொழிகள் இருந்தாலும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தாய்மொழி தமிழ். இன்றைய தினத்தில் நீங்கள் இந்த நூற்றாண்டு விழாவை ஆரம்பித்தது மிகவும் சால சிறந்தது. இந்த நூற்றாண்டு விழாவை ஆரம்பிப்பதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த பள்ளியின் ஆசிரியர், பழைய ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள், இந்நாள் மாணவர்கள் அனைவருக்கும் உண்மையிலேயே நான் நன்றி கடன் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமையான தினத்தில் நாம் நூற்றாண்டு விழா கொண்டாடுறோம்.
நூற்றாண்டு விழா கொண்டாடுறது மிகவும் சால சிறந்தது. எங்களுக்கெல்லாம் ஞாபகமே இல்லை. இதை எப்படி ஞாபகப்படுத்தி நூற்றாண்டு விழாவை கொண்டாடுன்னு சொல்லி ஒரு குறுகிய காலத்தில் இந்த பயிற்சியை இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து கொண்டதற்கு கிராமத்தின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போலாம் அரசில் வந்து பள்ளி மாணவர்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் இருக்குது. அப்போலாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் படிக்கும்போதுலாம் எங்கள் ஃபாதர் வந்து வாங்கி கொடுத்த 2 ட்ரௌசர் தான், ஒன்று மாற்றிக்கிறது தான் இருக்குது. இப்போ அப்படி இல்லை. படிக்கிற பிள்ளைகளுக்கு பூரா 1ஆவதுலேருந்து 11ஆவது வரைக்கும் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. பாட புத்தகம் ஃப்ரீ, பையும் ஃப்ரீ, செப்பல் ஃப்ரீ, சைக்கிள் ஃப்ரீ, லேப்டாப் ஃப்ரீ, சாப்பிட்ற உணவு மதியம் தான் கொடுத்தாங்க, இப்போ காலையிலுமே கொடுத்துட்ருக்காங்க. எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்து நாம் கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு நாம் முன்னோடியாக இருக்கணும். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இல்லம் தேடி கல்வியை வந்து அரசு அறிவித்து படித்தவங்க வந்து பிள்ளைங்களுக்கு அவங்க வீட்டிலே வச்சு பள்ளிக்கூடம் பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் படின்னு சொல்கிறதுக்கே ஆள் இல்லை. அவங்களாம் படிச்சுக்கிட்டா நாங்களாம் படிச்சுட்டா நாங்களாம் வந்தோம். பெரிய அளவில் எங்களை ஊக்குவிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இப்போ அப்படி இல்லை. உங்களை எல்லாமே பெற்றோர்கள் வந்து ஊக்குவிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. பிள்ளைகள் அந்த தரத்துக்கு படிக்கிறாங்களான்னு சொல்லி நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி ஒரு கடமை உள்ள மாணவிகளாக ஆக்கணும். அதற்கு நீங்கள் வந்து ஒத்துழைப்பு தரணும். முதலாக நான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் வந்து என்னென்னா, இந்த பள்ளியினுடைய மாணவர்களுடைய சேர்க்கையை கிராம பொதுமக்களாகிய நாம் உறுதுணையாக இருக்கணும். பள்ளி சேர்க்கைனா இப்போ கிட்டத்தட்ட 100 பேர் தான் இருக்காங்க. அடுத்த வருடம் 150 பேராக இருக்கணும். அதற்கு அடுத்த வருடம் ஒரு 200 பேராக இருக்கணும். அப்படி பள்ளி சேர்க்கையினுடைய வீதத்தை ஒவ்வொரு வருடமும் நீங்கள் உயர்த்துவதற்கு நம் பெற்றோர்கள் தான் முன் உதாரணமாக இருக்கணும். ஏன்னா ஆங்கில முகத்தை முருகன் சார் சொன்ன மாதிரி ஆங்கில முகத்துக்காக நம்ம அதில் சேர்த்துட்டு இதனுடைய எண்ணிக்கையை வந்து குறைச்சிடும். 1. 2வது, பிள்ளைங்க படிச்சுட்டு இடையில நின்றுது. அந்த பிள்ளைகள் இடைநிற்றலை வந்து தவிர்க்கணும். பள்ளியில் நின்றுட்டா கூட படிக்கலைன்னா கூட மறுபடியும் அந்த பிள்ளைகளை பள்ளியில் சேர்த்து படிக்கணும். 3வது, நமது மாவட்ட அளவில் இந்த அரசு துவக்க பள்ளி ஒரு முன்மாதிரியான மாடல் ஸ்கூலாக கொண்டு வர்றதுக்கு ஆசிரியர் பெருமக்கள் பாடுபடணும். அதற்கு உறுதுணையாக மாணவர்கள் செல்வங்களும் இருக்கணும். 4வதாக தரமான கல்வியை கற்றுக் கொடுக்கணும். ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்களுக்கு தரமான கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு முயற்சித்தல் வேண்டும். 5வதாக மாணவர்களுக்கு உடல் நலம், சுற்றுப்புற தூய்மை, சமூக பாதுகாப்பு, பொது பணியில் ஈடுபடுறது போன்ற பழக்க வழக்கங்களை வந்து அவர்களுக்கு ஆரம்பம் முதல்ல கற்றுக் கொடுக்கணும். மாணவ செல்வங்கள் வந்து படிப்படியாக முன்னேறுவதற்கு என்னென்ன வழிவகைகளோ அதெல்லாம் நீங்கள் பெற்றோர்களாகி நீங்கள் முன்னின்று செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக தாம் பெற்ற பிள்ளைகள் முன்னேறி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நாம் வந்து கிடைக்கின்ற வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. அரசு தருகின்ற சலுகைகளை பெற்று நாம் நம் பள்ளியிலிருந்து படித்து பெரிய பதவிக்கு செல்ல வேண்டும் என்று என்னுடைய ஆசை. ஆகவே பொதுமக்கள் அடுத்த வருடங்களிலிருந்து ஆங்கில வழி கல்வியை குறைத்து தாய் தமிழுடைய கல்வியை ஊக்குவிப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். தாய்மொழி தமிழ் என்பதை உங்களுக்கு தெரியும். தாய்மொழிங்கிறது கண்ணு, பிற மொழிங்கிறது கண்ணாடி. அதனால தாய்மொழி தமிழ் வழியில் கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு நம் கிராம பொதுமக்களாகிய அனைவரும் முன்னின்று உதவி செய்து ஒத்துழைப்பு தருவதுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். என்னுடைய பணிவான வேண்டுகோள் மற்றொன்னா, பிள்ளைங்களுக்கு படித்து வேலை வாங்கி தரும்பொழுது தான் நீங்கள் செல்லு வாங்கி கொடுக்கணும். ஆரம்பத்தில் நீங்கள் செல்லு வாங்கி கொடுக்க, படித்து வேலை வாங்குறது வரைக்கும் பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் செல்லே காமிக்கக்கூடாது. நீங்கள் அதை ஒரு முக்கியமான வேண்டுகோள், செல்லு வாங்கி கொடுக்கறத, செல்லு பார்க்குறத, செல்லில் செயல்பாட்டு வந்து குழந்தைகளுடைய ஆர்வத்தை நீங்கள் குறைச்சிடணும். கேட்டால் நீ வேலை வாங்கிட்டு போய் வாங்கிக்கப்பான்னு சொல்லிடுங்க. ஏன்னா தாய் தகப்பன் தான் இப்போ நம்ம நந்தபால் சொன்னார், மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னார். அதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதைத்தான் அவங்க பிள்ளைங்க கேட்கணும். அவங்க தான் கேட்பாங்க. நீ கேட்குறதுக்கு பிள்ளைங்களுக்கு சோறு ஊட்டும் பொழுது அறிவை ஊட்டும் போது அறிவையும் ஊட்டணும், சோத்தையும் ஊட்டணும், அறிவையும் ஊட்டணும். இப்போ சொல்லிக் கொடுக்குறத பின்னாடி அவர்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு 5இல் விளையாதது 50இல் விளையாது. அதனால் தாய்மார்களாகி நீங்கள் தாம் பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு உறுதுணையாக இருந்து தங்கள் குழந்தைகள் மேன்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு
உறுதுணையாக இருக்குமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அமைகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் துவக்கப்பள்ளியினுடைய அலுவலர் பெருமக்களுக்கும் இங்கு கலந்து கொண்ட அத்துணை அலுவலர் பெருமக்களுக்கும் காவல்துறை அதிகாரிக்கும் மீண்டும் எனது மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமைகின்றேன். வாழ்க வளமுடன்.
வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். ஆசிரியர்கள் உங்கள் அனைவருக்கும் எனக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூற்றாண்டு விழா அப்படிங்கிறது முன்னாள் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் அடுத்த ஊர் பொதுமக்கள் எல்லாரையும் இணைச்சு கொண்டாடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம தமிழக அரசுக்கு நாம முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா முன்னாள் மாணவர்கள் சீர்வரிசை கொண்டு வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் முருகன் சார் காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அதை பழைய மாணவர்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம தமிழக அரசுக்கு நன்றி. அடுத்து நம்ம என்ன செய்வோம் கேட்டா, நம்ம படிக்கிற காலத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப் வந்த பிறகு ஒரு குரூப்பை ஆரம்பிச்சு அதுல எனக்கு மெசேஜ் போட்டு பகிர்ந்துக்குருவோம். ஆனா இப்பொழுது என்னது, நாம எல்லாம் ஒன்று கூடுற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதோட ஒரு ஆண்டு விழாவை கொண்டாட நாம் எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம். ஆனா இங்க வந்து கலை நிகழ்ச்சி இது ஷான் போர்த்துறாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மெய் மறந்து அப்படியே உட்கார்ந்தே இருக்கோம். ஏன் அவங்கள ஒரு கைதட்டி பாராட்டினா என்ன, ஒரு சந்தோஷத்தை தெரிவிச்சா என்ன? கைதட்டினா காக்க டாக் வராது. கைதட்டுங்க. இது வரைக்கும் நிகழ்ந்த நிகழ்வுகளுக்கு நீங்க ஒரு கைதட்டுங்க. 3 தட்டு தட்டினா போதும். சந்தோஷமா இருங்க. எப்பவுமே எதையுமே நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. சார் சொன்னாங்க, நெகட்டிவ் எதுவுமே வரக்கூடாது, பாசிட்டிவ் தான். என்னது, அங்க போகாத. அந்த முன்னாள் பிரசிடென்ட் பேசினாங்க, இதை நீ செய்யாத, இதை நீ பண்ணாத, அடி அப்படின்னு சொன்னாங்க. அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனே இருக்கக்கூடாது. நம்ம பேசுவோம் சாதாரணவே, மூதேவி சும்மா இரு, கெட்ட வார்த்தையில பேசுவோம், அதெல்லாம் பேசவே கூடாது. அதாவது சத்தம் போடாத அப்படின்னு சொல்றத விட அமைதியா இரு அப்படின்னு சொன்னாவே போதும். அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்கணும். உங்க காலங்கள்லாம் போயிடுச்சு. இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து படித்தவங்களுடைய பிள்ளைகள் தான் இப்பள்ளியில படிப்பாங்க. நீங்க உங்களுக்கு வந்து ஐயோ நான் படிச்சிருந்தா இன்னைக்கு நான் என்னது வேலைக்கு போயிருப்பேனே அப்படின்னு எத்தனை பேர் வருத்தப்படுவீங்க சொல்லுங்க பாப்போம். உண்மைதானே? ஆனா உங்களுக்குரிய ஒரு எல்வோ என்னது கிடைக்காதனாலதான் ஐயோ நான் படிச்சிருந்தா வேலைக்கு வந்திருப்பேனே. அந்த எல்வோவை கற்றல் விளைவுகளை மாணவன் என்ன செய்யணும், அடையணும். சரிங்களா? அந்த அடைவுரை இப்ப என்னது நடந்துகிட்டு இருக்கு. எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. மாணவர்கள் அத்தனை பேரும், நான் வந்து 2022 டிசம்பர்ல வந்து இங்க ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும் பொழுது இங்க மாணவருடைய கல்வி தரம், அடுத்து சத்துணவு, இது 2 ரொம்ப மோசமா இருந்துச்சு. இன்றைக்கு 3 வருஷம் முடிந்து விட்டது. ஆனால் மாணவர்கள் எல்லாரும் நல்லா வாசிக்கிறாங்க. உண்மையிலேயே என்ன வாசிக்கிறாங்க, தமிழ் ஆங்கிலம் வாசிக்கிறாங்க, கணக்கு எல்லாமே செய்யறாங்க. நிறைய இப்ப வந்து உங்க காலங்கள்ல வந்து அட்டெண்டன்ஸ் பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா இப்போ எமிஸ் சொல்லி ஒரு கையடக்க கைக்குள்ள வந்துருச்சு. அவனுக்கு என்னது அட்டெண்டன்ஸ் அன்னைக்கு வரல, 3 நாளைக்கு மேல வரலைன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். டீச்சர் என்ன செய்யணும், அதற்குரிய காரணத்தை சொல்லணும். முதல்ல நீங்க ஊருக்கு போகும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க, பிள்ளைய கூட்டிக்கிட்டே போயிருவீங்க. 10 நாள் 15 நாள் கொண்டு வீட்டுல வச்சிருவீங்க. இப்ப அப்படி கிடையாது. 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு மாணவன் 3 நாளைக்கு மேலே பள்ளிக்கு வரவில்லை என்றால் பேரண்ட்டுக்கு மெசேஜ் வந்துடும். இல்லைன்னா ஹெச்எம் டீச்சர் கால் பண்ணி கூப்பிட்டுருவாங்க. அதனால எமிஸ்ல இதெல்லாம் இருக்கு. அதே போல தமிழ் புதல்வன், புதுமை பெண், இதெல்லாம் இருக்கு. இவன் +2 வரைக்கும் முடிக்கணும். போன வருஷத்துல காரந்தகுடியில காச்சாண்ட ஒரு பையன் +2 முடிச்சுட்டு காலேஜ்ல சேரல. என்ன காரணம் கேட்டா, ஃபேமிலி சிச்சுவேஷன், அதனால நான் வேலைக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது வந்து ஸ்கூல்ல காலேஜ்ல சேர்க்கவே இல்லை. அப்ப என்னன்னு கேட்டா, பிஆர்டி
வந்து அவங்க வீட்டில் போய் கேட்கும்போது இல்லை எங்களால் சேர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால 1ஆம் வகுப்புல இருந்து +2 வரைக்கும் முடிச்சு அவனை காலேஜில் சேர்ந்தானா சேரலையா அப்படிங்கிறத கண்காணிக்கிறது நம்ம தமிழக அரசு. அதே போல இடைநின்ற மாணவர்கள் சார் ஊர் தலைவர் அப்படின்னு சொன்னாங்க, இப்போதைக்கு பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி சார் பேசினாங்க. அவங்க நிறைய நலத்திட்டங்கள் அத்தனையும் பற்றி பேசினாங்க. அதே போல இல்லம் தேடி கல்வி நம்ம காடந்தகுடியில இருக்கு. ஒரு பிள்ளை இப்போ நான் வந்து டவுன்ல வந்து 6ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு 600 ரூபாய், 7ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு 700 ரூபாய் அப்படி டியூஷன் ஃபீஸ்லாம் கட்டி படிக்க வைக்கிறாங்க. நம்மளுக்கு இல்லம் தேடி கல்வின்னு சொல்லி ஒரு 25 சென்டர் இருக்கு. அதுல வந்து காடந்தகுடியில ஒரு சென்டர் இருக்கு. நாம பிள்ளைகளை அனுப்புறதே கிடையாது. ஏன்னு கேட்டா அவங்க வீட்டோட நாங்க சண்டை. ஏன்னா அவங்க வந்து தன்னார்வலர்கள். அவங்க வந்து இஷ்டப்பட்டு தான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. மாசம் 1000 ரூபாய் தான் சம்பளம் கொடுப்பாங்க, அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறேன்னு கேட்டா சண்டை, அதனால நான் அனுப்ப மாட்டேன், சென்டரை மாத்து அப்படிங்கிற ப்ராப்ளம்லாம் உங்க ஊர்ல இருந்துச்சு. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நம்ம சண்டை அப்படிங்கிறது போயிடட்டும். ஆனா பிள்ளைகளை வந்து நாம என்ன செய்யக்கூடாது, சொந்த பந்தங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல தான் நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளை கொண்டு வரணும். அதனால் நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுங்க. அதே போல வித்யா கியான் அப்படிங்கிறது ஒரு ஸ்கீம் வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டா எமிஸ்ல மார்க் எடுக்கணும். இப்ப 31/3/2025 அவனுக்கு வந்து 10 வயசு முடிஞ்சிருக்கணும். அவனுக்கு அவங்க பெற்றோர் வருமானம் 2 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கணும். நல்லா படிக்கணும். சென்னையில போய் அவன் என்னது தங்கி படிக்கிற அளவுக்கு 6ஆம் வகுப்புல இருந்து அவன் +2 காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் அவங்க என்ன செய்யறாங்க, ஹெல்ப் பண்றாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, பிள்ளைகளை ஆரம்பத்துல இருந்தே படிப்பதற்கு வழிவகை பண்ணுங்க. இந்த வருஷம் நாங்க ஒரு 8 பிள்ளைகளை செலக்ட் பண்ணி அனுப்பிட்டோம். அடுத்த வருஷம் அந்த வித்யா கேன்ல சேர்றதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, மாணவர்களை சேருங்க. அதே போல இந்த 8ஆம் வகுப்பு காலாண்டு அரையாண்டு தேர்வுல வந்து அதிக மதிப்பெண் பெற்றவனை சென்னையில இருந்தே என்ன செஞ்சிருவாங்க, எடுத்துருவாங்க, நேரடியாவே செலக்ட் பண்ணிடுவாங்க. அது என்னன்னு கேட்டா இப்போ வந்து ராமநாதபுரம் சேதம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து அந்த கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. தற்போது இப்போ என்னது கட்டடம்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அக்கமடேஷன்ல இருந்து அத்தனையுமே என்னது நம்மளுக்கு தர்றாங்க. நிறைய வந்து தமிழ் வழி கல்வி, அடுத்து 7.5, அடுத்து முதல் தலைமுறை, அதாவது முதல் பட்டதாரி, இந்த இதெல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து நம்ம அரசு பள்ளியில இருக்கு. நாம நினைப்போம் அரசு பள்ளியில வந்து வசதி இல்லாத பிள்ளைகள் தான் படிக்குதுங்க அப்படின்னு நினைப்போம். இந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறது நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியே நம்புறது கிடையாது. பிரைவேட்ல போனா காசை செலவு பண்ணாலும் பரவாயில்ல, அங்க போவோம். ஆனா இங்க என்னது நல்லா இருக்கிற இடங்களுக்கு நம்ம போக கூடாது அப்படிங்கிற முடிவுல இதுல வேற பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செய்யறாங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. உங்க வீட்டுக்காரர் வந்து வெளிநாட்டுல இருப்பாரு, ஆனா அவர் என்ன வேலை பார்க்கறாரு உங்களுக்கு தெரியாது. ஆனா மாசம் கரெக்டா பணம் அனுப்பிடுவாரு. அந்த காசை நீங்க என்ன செய்யறீங்க, கரியாக்கி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சுறீங்க, அனுப்பிடுறீங்க. அனுப்பின பிறகு அவன் தமிழும் தெரியாம ஆங்கிலமும் தெரியாம 2 கட்ட நிலையில கடைசியில கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டாந்து சேர்ப்பீங்க. இப்ப கிரசன்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல ஒரு பையனை சேர்த்து அவனுக்கு என்னன்னு கேட்டா இப்ப கொண்டாந்து செகண்ட் டேர்ம்ல உடையார் குடியிருப்புல சேர்த்திருக்காங்க. அவனுக்கு எடுத்தே தெரியல. அப்ப அந்த டீச்சர் என்ன செய்யறாங்க, நாங்க என்ன கேட்டா ஏன் வாசிக்கல, மந்த்லி ஒன்ஸ் விசிட் பண்ணி எப்படி என்ன ஏதுன்னு கேட்க போகும்போது ஏன் வாசிக்கல அப்படின்னு அவங்கள போட்டு நாங்க என்ன செய்யறோம், குடைகிறோம். ஆனா நீங்க என்ன செஞ்சுறீங்க, வெளியில கொண்டு போய் அந்த பிள்ளை ஒண்ணுமே தெரியாத நிலைக்கு கொண்டு வந்து இங்க சேர்த்துறீங்க. அதுக்கு பிறகு அவனை நாங்க உருவாக்குறோம். அதே போல எல்கேஜி யூகேஜின்னு சொல்லி ஒரு அங்கன்வாடி பள்ளிக்கூடத்துல என்ன செஞ்சுறீங்க, பிள்ளைகளை சேர்த்துறீங்க. நல்லா படிச்சு வரும்பொழுது 1ஆப்ல கொண்டு போய் சிபிஎஸ்இ ஸ்கூல்லையும் மெட்ரிக்லையும் சேர்த்துறீங்க. உங்க ஊருக்குள்ள வந்து ஒரு 4 வேன் வர்றதாக அந்த சார் சொன்னாங்க. அந்த உள்ளூர்காரங்க ஒருத்தர் பேசும் பொழுது அந்த 4 வேனும் உங்க ஊருக்குள்ள வரக்கூடாது. இங்க இருக்கிற தலைமை ஆசிரியர் திறமையானவர்கள், அதே போல 3 அசிஸ்டன்ட் எல்லாருமே என்னது சிறப்பா பணிபுரிகிறவங்க. அதாவது தமிழ் வழியில தான் படிக்கணும், அரசு பள்ளியில தான் மாணவர்களை சேர்க்கணும். போன வருஷமா என்னன்னு கேட்டா அந்த அங்கன்வாடியில பயில இருக்கிற பிள்ளைகள் 5 to 6 பிள்ளைகளை கவர்மெண்ட் ஒரு லிஸ்ட் எடுத்து இந்த பிள்ளைகளை வந்து எந்த ஸ்கூல்ல சேர்த்துருக்கீங்க அப்படின்னு கால் பண்ணா நிறைய பேர் என்னது எப்படி என் பிள்ளைய நான் எங்க சேர்த்திருக்கேன் நீங்க கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி போன தடவை சண்டைக்கு வந்துட்டீங்க. அதாவது நீங்க கிடையாது, ஸ்டேட் லெவல்லையே
அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால இந்த வருஷமும் அதே போல அங்கன்வாடியில் படிக்கும் 5+ என்ன செய்ய போறாங்க, கணக்கிட்டு நம்ம பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறதுக்கு வழிவகை செய்ய போறாங்க. அதனால நம்ம தமிழ் வழியில அரசு பள்ளியில நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பா உங்க பிள்ளைகளை நீங்க சேர்க்கணும். அதே போல மணற்கேணி ஆப்பு அப்படின்னு ஒரு ஆப் இப்போ வந்திருக்கு. டீச்சர்ஸும் என்ன செஞ்சுட்டாங்க, அப்லோட் பண்ணிட்டாங்க. இங்க படிக்கிற 90 மாணவர்களுடைய பேரண்ட் நீங்க என்ன செய்யணும், அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வீட்டில் இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும், அந்த பசங்களுக்கு போட்டு காமிக்கலாம். நீங்க வந்து மொபைல்ல சீரியல் பார்க்கும்போது அவனும் என்ன செய்வேன், சீரியல் பார்ப்பேன். நீங்க டிவியில சீரியல் பார்க்கும்போது அவனும் சீரியல் பார்ப்பேன். அதனால 1 hour புத்தகத்தை நீங்க படிக்கிறீங்களோ படிக்கிறையோ சும்மா எடுத்துட்டு உட்காருங்க. ஆனா அவனை படிக்க விடாம பண்ணாது. 1 hour நீங்க சாயங்காலம் பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா இல்லம் தேடி கல்விக்கு கண்டிப்பா நீங்க அனுப்பிடணும். அதே போல இப்ப வந்து ஸ்மார்ட் போர்டு வந்துருச்சு. நீங்க ஒரு வருஷத்துக்கு கவர்மெண்ட் 40,000க்கு மேல ஒரு மாணவனுக்கு செலவு பண்ணுது. ஆனா நீங்க அதை விட கூடுதலா ஷூ சாக்ஸ் எல்லாமே, அதாவது ஷூ சாக்ஸ் முதற்கொண்டு நாங்க கொடுக்குறோம். 4 செட் யூனிஃபார்ம், அடுத்து என்னது செப்பல் கொடுக்குறோம், கிரேயான்ஸ் கொடுக்குறோம். நீங்க படிக்கிற காலங்கள்ல அது கேட்கும் போது உங்களுக்கு கிடைக்கல. ஆனா இவனுக்கு எல்லாமே நாங்க கொடுக்குறோம். அவனை கொடுத்துமே நீங்க என்ன செய்யணும், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம என்ன செஞ்சிருவோம், வெளியில அனுப்புவோம்னு அனுப்பாதீங்க. நீங்க வந்து என்னது, நம்ம அரசு பள்ளியை நம்புங்க. இது வந்து வறுமையின் அடையாளம் அல்ல, இது பெருமையின் அடையாளம். அதனால நீங்க என்ன செய்யணும், பிள்ளைகள் அனைவரையும் பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும். அதே போல 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஹோம்ஒர்க் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டீச்சர் ஹோம்ஒர்க் கொடுத்தா நீங்க அதை வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அதை செய்ய சொல்லுங்க. மிரட்டாதீங்க பிள்ளைகளை. அந்த அதாவது அன்றாட வாழ்க்கையோட இணைந்த பாடத்தை இப்ப நாங்க கற்றுக் கொண்டு பதில் சொல்ல முடியல. அதாவது 3 வயசுக்கு பையனுக்கு உள்ள நாலேஜ் தான் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கு. நாம அன்றைக்கு அப்படி இருந்திருந்தோம்னா இன்னைக்கு எங்கோ போய் நிற்போம். அதனால தயவு செய்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து பிள்ளைகளை நீங்க என்ன செய்யுங்க, காலையில ஒரு 5 மணிக்கு எழுப்புங்க. என்ன சொல்றான்னு கேட்டா, 3 மணிக்கு எழுந்திருப்பவன் முனிவன், 4 மணிக்கு எழுந்திருப்பவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்திருப்பவன் அறிஞன், 6 மணிக்கு எழுந்திருப்பவன் மனிதன், 7 மணிக்கு எழுந்திருப்பவன் எருமைங்கிறாங்க. அதுக்கு மேல எழுந்திருப்பவன் நீங்க என்ன நீங்களே பேர் வச்சுக்கலாம். சரிங்களா? பிள்ளைகளை 7 மணி நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன செய்ய வைக்காதீங்க, தூங்க வைக்காதீங்க. பிள்ளைகளை எழுப்பி விடுங்க. எழுப்பி விட்டு உட்காந்து தொடர்ச்சியா ஒரு 21 நாள் பயிற்சியும் முயற்சியும் நடந்தால் நாம் எதையும் சாதிக்கலாம். அதே போல பிரம்ம முகூர்த்தத்துல பொங்க வைக்கணும். நீங்க என்னது, சூரியன் வர்றதுக்குள்ள பொங்க வைக்கணும்னு சொல்வீங்கல்ல, அது வந்து 4 to 6 அந்த நேரத்துல உயிர்கள் விழித்து இருக்கும். அப்ப நீங்க பிள்ளைகளை எழுந்திருக்க சொல்லுங்க. நிறைய பேர் என்னன்னு கேட்ட, சின்ன பிள்ளை முதற்கொண்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த கண்ணாடி போடுவதை தவிர்க்கலாம். அதனால என்ன செய்யுங்க, சீக்கிரம் பிள்ளைகளை எழுந்திருக்க வைங்க. அதாவது நன்றி சொல்லுங்க பிள்ளைகளுக்கு. அடுத்து என்னது, வணக்கம் சொல்லுங்க. வணக்கம்லாம் இப்ப இல்லாம போச்சு. பழைய முறைகள்லாம் மாறிட்டு நம்ம இப்போ எங்கோ ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால என்ன செய்யுங்க, தலைமை ஆசிரியருக்கும் இங்க உள்ள திறமையான ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் நம்ம இடைநிலை ஆசிரியர்களுக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இன்றைக்கு இருக்கிற அந்த 90 மாணவர்களை விட எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அதிகமான மாணவர்களை சேர்த்து அரசு பள்ளியினுடைய நிலையை உயர்த்தி தருமாறு கேட்டுக்கொண்டு